அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் ராமிருத்திகா. நான் 8ஆம் வகுப்பு பிரிவில் படித்து வருகிறேன். நான் படித்த புத்தகத்தின் பெயர் தெனாலிராமன் கதைகள். அதில் 27 கதைகள் உள்ளன. அதில் எனக்கு பிடித்த கதைகள் எம்மதமும் சம்மதம். அதில் ராமன், தேவராயர், அப்லாச்சாரியர் இருக்கிறார். இந்த ராமன் என்ன செஞ்சாலும் அந்த தேவராயர் வந்து அதை அங்கீகரிப்பார். அவங்க அந்த அவையில் இல்லைன்னா அந்த தேவராயர் ரொம்பவுமே சோகமா இருப்பான். இதை பார்த்த உடனே அந்த அப்லாச்சாரியருக்கு வந்து சரியான பொறாமை. இவன் எப்போ பார்த்தாலும் இந்த ராம சொல்ற பேச்சையே கேட்டுக்கிறான்னு சொல்றான். அப்போ ஒரு நாள் இந்த அரச வந்து சொல்றான், நீ போய் வந்து அப்லாச்சாரியரை வந்து போய் கூட்டிட்டு வா, நம்ம வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்றான். அப்போ அவனும் போறான். நீ வந்து அவன் வர பார்த்த உடனே இந்த அப்லாச்சாரியர் வந்து போர்வை எடுத்து மூடுறான். நீ ஏன் என்னை பார்த்த உடனே போர்வை எடுத்து மூடுற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நானே வைணவன், நீயே ஸ்மார்த்தா. அதாவது இந்த ராம வந்து ஸ்மார்த்தா பிரம்ம பிரிவை சேர்ந்தவன், அதாவது கழுதை இனத்தை வந்து சேர்ந்தவன் அப்படின்னு சொன்ன உடனே, உன்னை பார்த்தா நான் அடுத்த ஜென்மத்துல வந்து நான் வந்து கழுதையாதான் பிறப்பேன் அப்படின்னு சொல்றான். அதுவும் காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராம சொல்லிட்டு போறான். எப்படியாச்சும் இவனுக்கு வந்து ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்றான். அப்பதானே இந்த அரச வந்து சொன்னா, நம்ம காலையில போகணும் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில வந்து அவங்க 3 பேரும் போறாங்க. அப்ப இந்த ராமன் இந்த கழுதைங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்ததை பார்த்து இந்த ராமன் வந்து கையெடுத்து கும்பிடுறான். நீ ஏன் கையெடுத்து கும்பிடுறேன்னு சொல்லி இந்த அரசர் கேட்க, நான் வந்து எது செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்கும், நான் வந்து பைத்தியக்காரன் அல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப நான் கையெடுத்து கும்பிடுறான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ ஏன் கையெடுத்து கும்பிடுறேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஐயா, நான் வந்து ஒரு நாள் வந்து அன்னைக்கு சொல்ல சொன்னீங்கல்ல, அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி நம்ம வெளியே போகணும்னு சொல்லும்போது, நீ வந்த உன்னை பார்த்தா நான் வந்து கழுதியா மாறிடுவேன் அப்படின்னு சொல்றான். அதனால அடித்தா, ஐயா நான் வந்து இன்று முதல் கழுதியை பார்த்தோன்னே கும்பிடுறேன். அதாவது அவன் வந்து இந்த அப்லாச்சாரியங்கள் வந்து பண்டிகை, இந்த ஜென்மத்துல தான் அவன் பண்டிகை, போன ஜென்மத்துல வந்து அவன் வந்து ஒரு கழுதையின்று சேர்ந்தவ, ஸ்மார்த்தா பிரம்மன் சேர்ந்தவ. அதனாலதான் ஐயா நான் இன்று முதல் வந்து கழுதைங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறேன் அப்படின்னு சொல்றான். உனக்கு தெரியாதா, நான் வந்து இந்த மாதிரி பண்டிதர் வந்து கேவலமா பேசினா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியாது அப்படிங்கிறா. இல்ல ஐயா, நான் வந்து அன்னைக்கு போனேன்ல அவங்ககிட்ட சொல்றேன், அப்ப உன்னை பார்த்தா நான் வந்து கழுதியா பார்த்துருவேன் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் ஐயா நான் இப்படி பேசினேன், சரி அப்படின்னு சொல்றான். அதை பார்த்தோன்னே இந்த அப்லாச்சாரியர் வந்து தலை குமிஞ்சு நன்றி சொல்றான். நீ சரி, இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து எந்த ஜாதி மத பேதமின்றி நடந்து கொள்ள வேண்டும். அனைவரும் நன்றா வாழ்வோம். நன்றி.